ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் அவங்க அம்மா சமாதி முன்னாடி நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் நான் என்னம்மா பண்ணினேன் சொல்ல பண்ணாக்கி வீராவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தானே கொடுத்தேன். ஆனால் ஏன் வீரா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? ஆமாம், நான் போய் உங்ககிட்ட சொல்கிறேன் பாரு, நீயும் என்ன இருந்தாலும் உன் மருமகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கு என்ன இருந்தாலும் சரி, என்னை விட உனக்கு அவளை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்பவே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நீ 2 பேரும் சேர்ந்து போனீங்க, நீ மட்டும் தான் அவன் எங்கே போனான்னு தெரியல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானாமா அப்படிங்கும்போது அவர் எங்கே போயிருப்பாரு, கடைக்கு தான் போயிருப்பாரு அப்படிங்கிறாங்க. நல்லா மழை வேற பெய்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது மழை பெய்துட்டு இருக்கலாம், எங்கேயாவது ஒதுங்கி நின்றுக்கிட்டு அப்புறமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பியிருந்தாங்க. இங்கே வள்ளி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. மணி வர நேரம் ஆகி போச்சு, மழை வர நல்லா பெய்துட்டு இருக்குது, அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோல ஏறி பார்த்தோம்னா வள்ளி ஒவ்வொரு இடமா அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பார்க்குறாங்க, பார்த்தோம்னா அவங்க சமாதி கிட்ட தான் வராங்க. அங்கே அப்படியே மாறன் படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறனை ஆட்டோவில் வச்சு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா மாறன் அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க அப்படியே தள்ளாடிக்கிட்டு வராங்க. அப்போ வீரா பார்க்குறாங்க, என்ன நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீ இப்போ எதுக்கு என்ன கேட்டுட்ருக்கிற, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க படுத்துருந்தாங்க. உடனே வீரா கேட்குறாங்க, என்னடா கட்டில் படுத்து கிடக்கிற, ஒழுங்கு மரியாதை எந்திரி, நீ கீழே தானே எப்பவும் படுப்ப, நீ எதுக்கு இப்போ கட்டில் படுத்து கிடக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு சும்மா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காது என்ன, நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலமையில நான் இல்லை, நான் இங்கே இப்படி தான் படுப்பேன், உனக்கு எங்கே படுக்கணுமோ படுத்துக்கோ அப்படின்னு கோபத்தோட மாறன்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வீரா முறைச்சிக்கிட்டே அவங்க கட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ மாறன் பாட்டு பாடவும், உடனே இப்போ எதுக்கு நீ பாட்டு பாடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்கும்போது, ஆமாம் நான் அப்படி தாண்டி பாட்டு பாடுவேன், நான் சந்தோஷமாக இருந்தாலும் பாடுவேன், துக்கமாக இருந்தாலும் பாடுவேன், அது என்னோட இஷ்டம், அதை கேட்குறதுக்கு நீ யாரு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அவங்க பாட்டு பாடிட்டு அப்படியே அவங்க தூங்கிடுறாங்க. எங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வள்ளி வீராட்ட கேட்பாங்க, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கவோ, அப்போ வீரா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாறன் சொல்ல பண்ணாக்கி அவன் எங்கே இருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, அவனுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை, உண்மையை சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வீரா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாறன் இத்தனை நாளுக்கு அப்புறமா அவன் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கிறான், சொல்ல பண்ணாக்கி அவன் குடிச்சு கொஞ்ச நாள் ஆகி போச்சு, இது உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அவன் இது தொட்டது கூட கிடையாது, ஆனா இன்னைக்கு அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்திருக்கிறான், அவன் ரோட்ல கிடந்தான், அவனை எந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் கூட்டிட்டு வந்து தெரியுமா, ஏன் வீரா உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் காலையில எங்கேயோ போனீங்க, ஆனால் வரும்போது நீ மட்டும் தான் வந்த, அவன் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்தா, உங்கள் 2 பேருக்குள்ள என்னதான் நடந்து அப்படி நீங்கள் எங்கே தான் அவனை கூட்டிகிட்டு போன அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவும் வீரா எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் அவங்க சுய நினைவோடு இல்லாத மாதிரியே காட்டுறாங்க. அவங்க அந்த போதையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவை நினச்சி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வீரா அங்கே வராங்க. வந்ததுமே மாறன் புலம்பிகிட்டு இருக்குதான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வள்ளி தான் காட்டுறாங்க. வள்ளி நினைக்கிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, நேற்றுக்கு ஏதோ ஒரு இந்த படிக்கிறதுக்குள்ள சம்மந்தமான அந்த லெட்டரை தான் பார்த்தா, அதுக்கப்புறமா வீரா பாட்டுக்கு கோவத்தோடு அவங்க அம்மா வீட்டுக்கு போனால், காலையில் பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்தாப்புல தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 பேரும் எங்கே போனாங்கன்னு கேட்டதுக்கு 2 பேருமே பதில் சொல்லலை. அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க, என்ன தான் பண்ணியிருப்பாங்க, வரும்போது இவன் மட்டும் தான் வந்தான், இவன் என்னன்னா இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறான், அப்படி என்ன தான் நடக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள ஏதோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ரொம்பவே பதட்டமாகவும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் என்னைக்கு தான் தீருமோ தெரியல, இப்போ கண்மணிக்கு வர இந்த பிரச்சனைலாம் தேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், அவள் ஏற்கனவே இந்த குடும்பத்தை 2ஆக்குறதுக்காக அவள் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறா. வீரா தான் இதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்காக வந்தா, ஆனால் இப்போ என்னன்னா இவளும் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறா, என்ன நடக்குன்னு ஒன்றுமும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வீரா அந்த அவங்க டைவர்ஸ் கேட்டாங்களா, அந்த நோட்டீஸ் பேப்பர் தான் அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட எப்படியாவது கையெழுத்து வாங்கிடணும், அப்படி கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்த வீட்டை விட்டு போகிட முடியும், இதுக்கு மேலே இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா இவன் ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருப்பான், இதுக்கு மேலே சேர்ந்து வாழக்கூடாது, இவன் என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. வீரா இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது
மாறனை பிரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கண்மணிக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்படி கண்மணிக்கு தெரியும் போது ரொம்பவே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பத்தை வந்து 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானை போட்டோம். ஆனால் வீரா தான் இதுக்கு எல்லாமே வந்து தடையா இருந்தா. இப்போ என்னன்னா வீராவை வந்து மாறன் விட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்மணியும் வடிவும் சந்தோஷப்படுவாங்க. வீரா அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம்.